12 மணி ஆக போகுதுங்க. என்ன எச்சில் வந்து பின்னாடி பயமா இருக்கு. பூவை கூட கலட்டி வச்சுட்டேன். பூத்துல காலிங் பிள்ளடி சொல்லாம கொள்ளாம வந்துட்டேங்க ஊருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன்டி அவனை தூக்கிட்டு போனேன் இருட்டில்? அன்னைக்கு ஊருக்கு போகலன்னு அங்கே கொண்டு போய் கழட்டி போட்டு வச்சிருக்கான். பரபரப்பாக தெரிகிற பற்றியா நீ? ஊருக்கு போகிறன்னா மட்டும் இப்படி தெரிகிற பேர். ஹேமி ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்னைக்கு ஊருக்கு கிளம்புனேன், நேரத்தோடய கிளம்புனேன், கிளம்ப முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு எந்த பிளானுமே இல்லை, நைட்டு கிளம்புடின்ட்டான். ஸோ எங்கே போனாலும் நமக்கு ஒரு வேலை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது என்னன்னு தெரியல, நேரமாக என்னன்னு தெரியல, ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ கார் பிரச்சனையாச்சா, இப்போ என் ஃபோன் பிரச்சனை. ஸோ ஃபோன் வந்து கடையில் கொடுத்துருக்கேன். ஸோ அது போய் வாங்கிட்டு வரணும். இப்போ தாங்க வாங்கி கொடுத்த ஃபோனு அதுக்குள்ளே வந்து வீணாக்கிட்டாங்க. வீணாக்கல, எப்படி தான் அப்படி ஆணுச்சுன்னே தெரியல. டிஸ்பிளே வந்து ஃபுல்லாக வந்து பிளாங்க் ஆகிட்டுங்க. ஆமாம். ஸோ அதை கடையில் கொடுத்துருக்கோம். ஸோ நாளைக்கு காலையில் போய், நாளைக்கு தான் வாங்க வரணும்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு அதை போய் வாங்கிட்டு நாளைக்கே பேட்டரியும் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. திருவாரூர் போகணும். ஸோ திருவாரூர் போகிறதுக்காக இங்கேருந்து நம்மளால் அவ்வளோ லாங் போயிட்டு திரும்ப பாண்டிச்சேரி போக முடியாது. இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் காலையில் திருவாரூர் போயிட்டு அங்கேருந்து பாண்டிச்சேரி போகணும். அதனால தான் பரபரப்பாக கிளம்பிட்டோம். திடீர்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, திடீர்னு போட போனாங்க. ஆமாம், சப்பாத்தி போட போனேன்னா ஊருக்கு கிளம்ப சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சரி 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 போலாமா? போகலாம். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற டயத்தில் நான் இன்ட்ரோ எடுத்துக்கிட்டு இருக்க பாருங்க. சரி வாங்க போகலாம். என்னென்ன பண்ணுறோங்கிறத இந்த விளாகில் பார்க்கலாம். போகலாமா? இவருக்கு தான் ஜாலி தாங்க முடியல. ஊருக்கு போகிறோமான்னு ஒரு ஆர்வம் வந்துடுச்சு. அன்றைக்கி போகக்கூடாதுன்னு சொல்லியாச்சு, இன்றைக்கி போகிறோன்னொன்னே ஆர்வம் தாங்கலை. சரி வாங்க போகலாம். செப்பலை கொண்டு போய் அன்னைக்கு வந்தான் பார்த்தீங்களா, அந்த கோவத்தில் கொட்டாய்க்கு போனான், அங்கேயே கழட்டி போட்டு வந்துட்டான். சரி வாங்க போகலாம். போமா நிவி, ஊருக்கு போமா? ஊருக்கு போமா? போய் உங்கள் ஆத்தாவை ப்ராங்க் பண்ணுமா? உங்கள் ஆத்தா போய் ப்ராங்க் பண்ணுமா? நைட்டில் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் போகிற நேரத்தில் என்ன பண்ண போகிறோம், இதில் போய் கதவை தட்ட போகிறோம். இன்னைக்கு சொல்லவே இல்லை நான் எங்கள் அம்மாகிட்ட. இதான் இப்போ தானே பிளானே நடந்துச்சு, எப்படி சொல்கிறது? அதனால் திடீர்னு போய் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. நாங்கள் இப்போ திடீர்னு போகிறதுக்கு ரீசன் வந்து பேட்ரி வரத்துக்கு 15 நாள் ஆகுமா. நம்ம கிளைம் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பேட்ரி வர்றதுக்கு 15 நாள் ஆகும். அதனால தான் நம்ம திடீர்னு போகிறோம். இப்போ கொண்டு போய் பேட்டரி எடுத்து வச்சியா? எடுத்து வச்சுட்டேன். பேட்டரியை கொண்டு போய் இப்போ திருவாரூரில் கொடுத்தாதான் நம்ம வந்துட்டு 15 நாளைக்கு அப்புறம் கிடைக்கும் நமக்கு. அப்படி இல்லை டிலே ஆகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஆத்திர அவசரத்துக்கு எதுவுமே இருக்காது வெளில போகிறதுக்கு. இப்போ வேற ஒரு பேட்டரி தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து ஒரு நாளைக்கு 200 ரூபா வாடகை பேட்டரி இதில் தான் போயிட்டு இருக்கு. நம்ம வாரண்டியில் வந்து கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் வேற எதுவும் பேட்டரி வாங்கலை. மற்றபடி காரில் பேட்டரி மட்டும்தான் மிஸ்டேக்கு. கார் வந்துட்டு ரொம்பவே சேஃப்டி பார்த்து தான் நாங்கள் வாங்கினது இந்த டாட்டாவை. கார் மேலே எதுவுமே பேட்டரி தான் மிஸ்டேக். மற்றபடி கார் இது வரைக்கும் எந்த ஒரு ஃபால்ட்டுமே கொடுத்தது கிடையாது. ரொம்ப ரொம்ப லக்கியான காரு. என்னதான் டியூ போட்டு வாங்கினாலும் இது வரைக்கும் கட்டிட்டு இருக்கோம். இன்னும் 5 மாசம் முடியல. ஆமா, இன்னும் 5 மாசம் கட்டணும். 1 வருஷம் 2 மாசம் ஆகுது. அது இது வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே ஆனது கிடையாது. எவ்வளோ லாங்லாம் போயிட்டு வந்திருக்கோம். ரொம்ப சேஃப்டியான காருங்க, சேஃப்டியா இருந்திருக்கு. பட் இந்த பேட்டரி தான். ஜாலி 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 ஜாலி. ஊருக்கு போறோம். திவ்யா அப்படியே ஃபயர் மாதிரி இருக்கான் பாரு. ஊருக்கு போறோம்னு திவ்யா மட்டும்தான் ஹாப்பியா இருக்கலாம். நாங்க இங்க இருந்து டிராவல் பண்ணி அங்க இருந்து டிராவல் பண்ணின்னு நீ ஃபுல்லா அலைஞ்சிட்டு தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் அம்மா வீட்டுக்கு போயிட்டு எங்க அம்மா கிட்ட இன்னும் சொல்லவே இல்லை, நான் வரேன்னு கூட சொல்லல. தங்கச்சி இப்ப போன் அடிச்சா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு, என்னடா எங்க இருக்குன்னு கேக்குறாளேன்ட்டு ஏன்னு கேட்டேன். எங்கேயோ பரபரப்பா ஏன்னு கேக்குறியே அப்படின்னா, இல்ல நான் வீட்டுல தான் இருக்கேன் அப்படின்னு. சரி சும்மா தான் அடிச்சேன் அப்படின்னா. அவள்கிட்டையும் சொல்லல. இல்லன்னா எங்க அம்மாவுக்கு போன் அடிச்சு கிளம்பிட்டு இருக்கோம் யார்ட்டையும் சொல்லாம. ஆமா, போயிட்டு அலாரம் அடிப்போம் எங்க வீட்டுல. காலிங் பெல் அடிச்சோன்னே காலிங் பெல் அடிக்க கூடாது. நான் வந்து என்ன பண்றேன், மதுல ஏறி குதிச்சு வேணாடா அம்மா, எங்க அம்மா எதையாவது விட்டு அடிச்சுட்டு போகுது. வேணாம். நாங்க போற வழியில மாயவரத்துல கையேந்தி பவன்ல சாப்பிட்டுட்டு இருக்கோம், ரோட்டு கடையில. இது பாருங்க திவி போனோடனே ஆர்டர் பண்ணிட்டா முட்டை தோசை. உனக்கு என்ன ஆஃப் ஆயிலா ஆம்லேட்டா? ஃபுல் ஃபைல். உனக்கு ஆஃப் ஆயிலா? ஆம்லேட்டா ஆஃப் ஆயிலா? ஓய் நிவி, அவனுக்கு குர்ரி பார்க்க வச்சு சாப்பிடாதே. அவனுக்கு குர்ரி, அவனுக்கு சாப்பிட வேண்டியதே கொடுத்தாச்சு. இதெல்லாம் கொடுக்க கூடாது. குழந்தைங்களாம் அப்படி தான் பார்க்கும். ஆனால் எல்லா டயத்துலையும் எல்லாம் கொடுக்க கூடாதுல்ல. இந்த கடைக்கு
நாங்கள் இப்போ எத்தனை மணிக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 10:30 இருக்கும்னு நினைக்கிறேன். 10:30 மணி. மாயவரத்தில் நாங்கள் எங்கடா கடை இருக்கும் பசின்னு வந்துகிட்டே இருந்தோம். எங்கேயுமே கடை இல்லை. கையேந்தி ரோட்லேயே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், தம்பி வச்சுருக்கோம்ல அப்படியே காருக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிகிட்டே வந்தோம். தேடிக்கிட்டே வந்தோம். கரெக்டாக இங்கே அமைஞ்சிடுச்சு. காரமாக இருக்குது. நல்லா இருக்கா? நல்லா காரமாக இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டுக்கு கண்டிப்பாக 12 மணிக்கு தான் போவோம். நடு சாமத்தில் தான் போவோம். என்ன ஒன்று வினோவுக்கு தான் கஷ்டம். காலைல பாண்டிச்சேரி போயிட்டு திரும்ப திருவாரூர் போயிட்டு திரும்ப பாண்டிச்சேரி. பரவாயில்ல சீத்து, 215 ரூபா. 215 4 முட்டை தோசை, அப்புறம் 3 ஆம்லேட்டு, 2 ஆஃப் ஆயில், 3 இட்லி. சூடாக இருந்துச்சு இட்லி. நான் நல்லா இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு தானே. நான் சாப்பிடல இட்லி, நான் தோசை. இது எங்கே இருக்குது கரெக்டாக? பஞ்சாப் நேஷ்னல் பேங்கா பக்கத்துலேயே இருக்குது கடை. நைட்டில் மட்டும் தான் நினைக்கிறேன். நைட்டில் மட்டும் தானே ஆகும். அது ஐபிஎல், இது வேற. இது கடைக்கு நேரா. என்னடி ட்ரெஸ் பயங்கரமா இருக்கு. நான் இது சொல்லவே இல்லை பாரு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அதான் நான் ஊருக்கு போறது கிளம்பணும் பாத்தீங்களா. நான் கிளம்பிட்டேன். டுடே டெலிவரின்னு போட்டிருந்துச்சு. வாங்காம போறமே அப்படின்னு ஒரு கவலையில வேற இருந்தேன். அதான் ஒரே தடவை ஊருக்கே போக முடியாம ஆயிடுச்சு. அந்த ட்ரெஸ் தான் இந்த ட்ரெஸ். நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. சரி போலாமா? கிளம்பலாம் தேவி. ஆனா திருப்தியா சூடா சாப்பிட்டேன். நான் தலைவலியில வந்தேன், சூடா நல்லா சாப்பிட்டது. ஓகே தான், நல்லா இருந்துச்சு. ஆமா, வேற எங்கயாவது போயிருந்தா கொஞ்சம் அதிகமா ரேட் தான் போயிருக்கும். ஆமா. இங்க ஒருத்தவன் தூங்கிட்டான், இங்க ஒருத்தர் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. போனவனே தூங்கிடுவாரு போல இருக்கு. அந்த நிலைமையில ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இங்க வீடு வரப்போகுதுங்க. கொஞ்ச நேரத்துல வீடு வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஒரு ப்ராங்க், ஒரு சின்னதாக ஒரு ப்ராங்க். அந்த ப்ராங்க் வந்து சக்ஸஸ் ஆகுதா இல்லை ஃபெயிலியர் ஆகுதான்னு தெரியல. எங்கள் அம்மா வீட்டில் இருக்குது இல்லையா? இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? முடிஞ்சு அவ்வளோதான். இதுதான் சுடுகாடு. இங்கே ஊர் சுடுகாடு. எங்கே? ஏதோ பக்கத்தில் இருக்கு. ஐயோ, நீ அங்கேயே தூங்கிட்டான். தூங்கியிருப்பாங்க கன்ஃபார்ம். நான் ஆர்னா அடிக்கவே மாட்டேன் எதுவுமே. நம்ம சைலண்ட்டாக போய், இல்லைன்னா ஊரில் உள்ள நாய் எல்லாம் குறைக்க சைலண்ட்டாக போய் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? கரெக்டாக மணி 11:45 ஆக போகுது. எங்கள் அம்மா என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். நான் எதுவும் இல்லை. சைலண்டா போய் எழுப்புவோம். 12 மணி ஆக போகுதுங்க. என்ன எச்சில் வந்து பின்னாடி பயமா இருக்கு. பூவை கூட கலட்டி வச்சுட்டேன். நீ பயத்துல தான். இத்தனை மணிக்கு போய் எழுப்புனா எங்க அம்மா என்ன ஆக போதும் தெரியல. வாங்க. காலம்பல் இருக்காடா? தெரியலையே, அடிச்சு விடு. நான் பதைக்கிறேன். காலிங் பில்லடி சொல்லாம கொள்ளாம வந்துட்டேங்க ஊருக்கு. யாருன்னு கேட்குறேன். சென்னையில் யாருன்னு. அம்மா அம்மா, அப்படிதான் உன்னை வந்து அம்மா அம்மான்னு கூப்பிடும். வந்துடாத, பேய் கூப்பிடுறேன். சத்தம் போடாதடி. அவங்களே பயந்துக்கிட்டு யாருன்னு கேட்குறாங்க. அம்மா சத்தம் போடாது. சண்டை போட்டு வந்துட்டேன். சும்மா பிராங்க் பண்றா வேற. யாருன்னு அத்தை பயந்துட்டாங்க வேற. அங்க பாருங்க, உங்கால முடிச்சிட்டான் வெள்ளையன்.
யாரு விட்டுட்டாங்க? பயந்துட்டியா எத்தனை மணிக்கு யாருன்னு? இத்தனை மணிக்கு யாருன்னு கேட்டு வந்துட்டு நான் பார்க்குறீங்க. ஒரு நாள் அப்பா தான் வந்து வெளில அடிச்சு ஃபோன் பண்ணுப்பா. சரி ஃபோன் பண்ணிட்டு ஜன்னல்லேருந்து இதுக்கெல்லாம் திடீர்னு வச்சுட்டேன். அப்புறமா முடியாதுதான் மருதனை அரைச்சிடுமா அரைச்சி போட்டு அண்ணு விட்டு தங்கம் அங்கே விட்டு தங்கம் என்ன பார்க்குறாங்களா ஆத்தாது இல்லையா? முடிஞ்சிட்டியா? பாருங்கடி தங்கம், உள்ள போ, இங்க பாருங்கடி தங்கம், உள்ள போ. இங்க பாருங்க, வாங்க வாங்குடுங்க. அவன் அவன் தூங்கிட்டே வந்தானே. மிரண்டுட்டாங்க அத்தை. ஜன்னல்ல ஓபன் பண்ணி பார்த்து தெரியாது, ஏன்னா இங்க காடா இருக்குல்ல. ஆனா சந்த இந்த சாவி போடுவோம்ல அந்த கேப்ல பாத்துருக்காங்க. வந்தோடனே தூக்கிட்டான் ஆளு. 12 மணிக்கு என்ன பண்ணிக்கிறாங்க? ஏப்பா தங்கம் தூக்கம் வரலையா? தூக்கம் வரலையா தங்கம்? அவர்தான் கார்லயே தூங்கிட்டு வர்றதுதானே அவர் வேலை. அப்புறம் எப்படி தூக்கம் வரும்? தூக்கிட்டு இருந்தீங்களா? சீது என்ன சப்பாத்தியா? ஆமாம், நைட்டு எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்தீங்களா சப்பாத்தி மாவு, அது சப்பாத்தி போட்டுட்ருக்கேன் காலையில் சாப்பிட்றதுக்கு. நைட்டு வந்ததில் எங்கள் அம்மா பயந்து போயிடுச்சு, நல்லா பயந்துடுச்சான். அதுக்கப்புறம் ஜன்னலில் லைட்டு வெளிச்சத்தில் திடீர்னு பார்த்ததுக்கப்புறம் தான் ஐயோ பிள்ளைங்க இத்தனை மணிக்கு வந்திருக்குன்னு அதுக்கப்புறம் தான் வந்து கதை திறந்து விட்டுச்சு. நம்ம சொன்ன மாதிரியே பிராங்க் பண்ணியாச்சு. சொன்னதும் ஐயோ ஐயோங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. வந்தோடனே படுத்துட்டோம். நிவி தூங்கவே இல்லையா? நிவி தூங்கவே இல்லைங்க, 1 மணி ஆயிடுச்சு. ஏன்னா காரில் வரும்போது தூங்கிட்டே வந்தானா, எப்பயுமே சரி இந்த நைட்டில் மட்டும் முழிச்சிட்டானா வச்சுங்கன்னா அவன் கண்ணு தூக்கத்துக்கே போகாது, ரொம்ப நேரம் இருக்கணும். அது அம்மாவுக்கும் ஜாலியாகிடுச்சு, ஏன்னா அவன் தூங்காமல் இருக்கானா. கொஞ்ச நேரம் இப்போ நாங்கள் உடனே கிளம்பிட்டோம், மணி 8:30 ஆயிடுச்சு. காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பி சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். இங்கேருந்து நம்ம திருவாரூர் போயிட்டு திருவாரூர்லேருந்து டேரெக்டாக நம்ம அங்கே தான் போக போகிறோம், திரும்பி வீட்டுக்கெலாம் வர போகிறதில்ல. ஸோ அதனால சாப்பாடு பிளான் பண்ணது சனிக்கிழமை, ஆனா வந்து ஆமா செவ்வாய்க்கிழமை வந்திருக்கும் பாரு நைட்டு. செவ்வாய்க்கிழமையா புதன்கிழமை விடிஞ்சிடுச்சு. நம்ம எது பண்ணாலும் அது உள்டாவா. நம்ம என்னைக்கு பண்ண பிளானு இன்னைக்கு. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து தங்குற மாதிரி இல்லை, நாங்கள் வந்ததுக்கு ரீசனே வந்துட்டு வினோ மட்டும் வந்து இங்கே தங்கிட்டு போக முடியாதுங்கிறதுனால தான் அவங்க கூட நாங்கள் வந்தோம். சரி அம்மா வீட்டுக்கு வந்து பாருங்கணுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. சரி உங்களையும் கூப்பிட்டு போகிறேன்னு எங்களை கூப்பிட்டு வந்தது. சரிங்க, இப்போ நான் வந்துட்டு காலையில் சப்பாத்திக்கு வந்து முட்டை கிரேவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிவிக்கு வந்துட்டு கஞ்சி வச்சுருக்கம்மா. அம்மா சப்பாத்தி பசைய சொன்னதுக்கு என்ன கந்திரகோலம் ஆக்கி வச்சிருக்குது. இந்த சப்பாத்தி கட்டு சீத்து போட்டால் மட்டும்தாங்க அப்படியே சைஸ் கரெக்டாக வரும். இந்த சப்பாத்தி கட்டை எடுக்கிறதுக்கு அலுப்பு, அதனால தட்டில் வச்சு தேய்ச்சி பார்த்துருக்காங்க, அதில் வரலன்னு சப்பாத்தி கட்டையை எடுத்து தேய்ச்சிருக்குது. சரி வாங்க சாப்பிட்டுட்டு போவோம், டைம் ஆச்சு வேற. வரேன். ஆனால் எவ்வளோ ஒரு நல்லது பற்றியா, சப்பாத்தி மாவு எடுத்து வந்தனால. ஆமாம், தோசை மாவு இருக்குது அம்மா வச்சிருக்கு, இருந்தாலும் இருக்குமோங்கிற ஒரு டவுட்டில் தான் இந்த மாவை எடுத்துகிட்டு வந்தேன். ஊருக்கு கிளம்புறியா இல்லையா? கிளம்பிட்டேன். எதை எடுத்துக்கிற? இதுவா பிங்கா? ரெண்டுமே எடுத்து ரெண்டுத்தையுமே எடுத்துகிட்டு போகிற? சரி ஓகே. ஏண்டி 1 மாதம் இருந்தோம், அப்போ கூட இவ்வளவு கிளப்பலையாடி? நான் போன தடவை வரேன்னு சொன்னதுக்கு ரீசனே புளிக்காக தான். அம்மா புளி வாங்கி அரிஞ்சு வச்சுருக்கேன், வந்து எடுத்துகிட்டு போன்னு சொன்னது. 10 கிலோ தான் வாங்கி அரிஞ்சு வச்சுருக்காங்க. எப்பயுமே வந்து 30 கிலோ 35 கிலோ அது மாதிரி வாங்கி அரிஞ்சு வைப்பாங்க. இந்த வருஷம் இந்த ஊரில் புளியே இல்லை, அதனால் கொஞ்சமாக தான் கிடச்சிது. 10 கிலோ தான் வாங்கி அரிஞ்சு வச்சுருங்க. புளி வந்து நம்ம இருக்கிற இடத்துலேயே வரும், வாங்கிக்கலாம். ஆனால் வந்து அந்த புளி வந்து நல்லாவே இருக்க மாட்டேங்குது, பூச்சாக இருக்குது. அதனால தான் வந்து வீட்டிலையே வாங்கி அரியிறது, காய போட்டு பல மாதத்துக்கு வச்சுக்கிறதுனால. அதை நல்ல வேலை அப்படியே வந்ததுனால, காரு விஷயமா வந்ததுனால இதை எடுத்துகிட்டு போகிறோம். இல்லைன்னா அடுத்த வாரம் தான் நம்ம வர மாதிரி இருக்கும் தெரியுமா. அடுத்தது இன்னொரு ரீசனுக்காக வரேன்னு சொன்னேன், இந்த புடவைக்காக தான். இந்த தங்கச்சி எடுத்து கொடுத்தாலாம். நல்லா இருக்குல்ல இது கலரு, ஜிகு 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 ஜிகுன்னு இருக்குது. இங்கே பாருங்க, அழகாக இருக்குது. இந்த கலர் எனக்கு எடுக்கும் இல்லை, இந்த கலரில் எனக்கு சாரீ இல்லை, இருந்துச்சு அது வீணாக போயிடுச்சு. நல்லா இருக்கலாமா? அது இன்னொரு புடவை, அதையாண்டி கழிச்சு போட்ட. அதை மடிச்சுப்பேன், காமிக்கணும்ல, நிறைய பேர் பார்ப்பாங்கள்ல, கமெண்டில் சொல்லுவாங்களே அக்கா நல்லா இருக்குன்னு, அதுக்காக தான். எந்த ஒரு சாரியும் பிரித்து இப்படி போட்டு காமிச்சா தான் நல்லாயிருக்கும். அடுத்தது க்ரீன் கலர் சாரீ. எங்கள் அம்மா எப்போ புடவை வச்சுருந்தாலும் புது புடவை இருந்ததுன்னா அது எனக்கு தான் ப்ளவுஸ் தைப்பாங்க.
ஓ இது எப்படி இருக்கு? இது நல்லா தான் இருக்கு. பத்த மாட்டேங்குதா? இது நல்லா தான் இருக்கு. சூப்பர். நல்லா இருக்காமா? நல்லா இருக்குல்ல? ஆமாம், இது பிளாக்குங்கிறதுனால கரெக்டாக இல்லை. ஒயிட்டில் காமி நல்லா இருக்கா? அது க்ரீன் வச்சுக்காங்க, இந்த ப்ளூவை. இந்த கலர் பயங்கரமாக எடுக்கும், இந்த ப்ளூ. எனக்கு செம்மையாக இருக்கும். எப்படி இருக்கு? பக்காவாக இருக்கு. நல்லா இருக்கு. வேற பைத்தியம் முத்தி இருக்கு. ஓகே. பைத்தியம். ப்ளவுஸு எனக்கு எப்படி என்னன்னா, என் பிரச்சனையே என்னன்னா, நான் எதுக்குமே வந்துட்டு ப்ளவுஸு உடனே தைக்க மாட்டேன். எங்கள் அம்மா மட்டும்தான் உடனே தைச்சி கொடுப்பாங்க. அதனால தான் எந்த புடவையாக இருந்தாலும் எங்கள் அம்மா தான் தைச்சி கொடுப்பாங்க. நான் சுடி தான் எடுக்கிறது. இதெல்லாம் கொஞ்ச நேரம் கட்டியிருப்பேன், அதுக்கப்புறம் கொடுத்துருவேன். சாவி எடுத்துக்கிட்டியா? இங்கே எங்கே போகிற? என்ன திருப்பி வச்சுட்டியா? நம்ம வரும்போதே இப்படி தானே வச்சோம். ஐயோ ஏன் மானே மானே மானே. இங்கே பாருங்க, நம்ம பேட்ரி. இந்த பேட்டரி தான் நம்ம கொடுத்துட்டுங்க. வேறு பேட்ரி வாங்கணும். அந்த பேட்டரி வரதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 10 நாள் ஆகிடும். 15 நாள் சொன்னார். ஆமாம், 10-15 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம். எல்லாமே ஒரு கூட்டாமச்சமாக சொல்லுவாங்க. கூட்டாமச்சமாக சொல்லுவாங்க. எப்பயுமே இந்த கேனில் தண்ணி வச்சுருக்கோம். ஏனுங்கிற குழந்தை வச்சுருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஆமாம், இதை ஏன் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. மெயின் வந்து நிவிக்காக தான். நிறைய சம்பவம்லாம் நடந்திருக்கு. அதனால எப்பயுமே வந்து நாங்கள் தண்ணி வச்சுக்கிறது. ஆத்தாண்ட வள்ளியா? திவீனா ஆத்தாண்ட வள்ளிங்க ஆத்தாண்ட. ஆவோ அவ காரை பார்க்கறா. அது பைக் போனது போயிட்டு வரோம். நிவி போயிட்டு பை சொல்லு. ஆத்தாக்கு டைம் ஆயிடுச்சுமா. டைம் ஆயிடுச்சு. பை பை பை. நம்ம பேட்டரியை கொண்டு போய் திருவாரூரில் கொடுத்துட்டு பாண்டிச்சேரி போயிட்டு இருக்கோங்க. இப்போதான் மணி 11:45 ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம பாண்டிச்சேரி போயிட்டு போகிறதுக்கு ஒரு 2 மணி ஆகிடுச்சு. 2 மணி ஆகிடும். பாடியோ செத்தா 2 மணி எல்லாம் சர்வீஸ் பண்ணிட்டு இப்படியே வரதுக்கு நைட் ஆகிடும். நைட்டு 8 மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன் ஆக மொத்தத்தில். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு பேட்ரி வந்ததுக்கப்புறம் தான் காரே எடுப்போம். இந்த வாடகைக்கு வாங்கின பேட்டரியை கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டு வந்துடணும். நாளைக்கு 200 ரூபா வந்துட்டு அது 2 நாள் ஆச்சுல. 2 நாள் ஆச்சு. ஆமாம், 24 மணி நேரத்துக்கு 200 ரூபா. 2 நாள் ஆக போகுது. நாளைக்கு காலையில் கொண்டு போய் பேட்டரியை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் காரை வந்து எடுக்க போகிறது இல்லை. பேட்டரி வந்ததுக்கு அப்புறம் தான் கார் எடுக்க போகிறோம். 10 நாளைக்கு இங்கே தான், வீட்டில் தான். அதுவும் கன்ஃபார்மாக சொல்லலை. நம்ம பேட்டரியெல்லாம் ஃபோட்டோ தான் எடுத்து அனுப்பியிருக்காங்க. பட் இன்னும் கிளைம் ஆகிடும்னு சொல்கிறாங்களே தவிர கன்ஃபார்மாக தெரியல. இன்னும் என்னன்னு தெரியல. பார்ப்போம். 15 நாள் கழிச்சு புதுசு வருதா என்னங்கிறத. இல்லை வந்துடும், அது புதுசு தான் சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்மா? கிளைம் பண்ணி வாங்கினோம்னா நமக்கு காசு கிடையாது. அதே வந்து நம்ம பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்குறோம் அப்படின்னா 6000 7900 ரூபா ஆகும்னாங்க. இல்லைன்னா புது பேட்டரி, புதுசான பேட்டரி. அதனால நம்ம வந்து கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு. இன்னும் 1 வருஷம் தானே வந்திருக்குது. அதனால 1 வருஷம் 2 மாதம் ஆகுது. நம்ம இங்கேருந்து பாண்டிச்சேரி போக வேண்டியதான். போயிட்டு இன்னைக்கு என்னென்ன வேணுமோ வீட்டுக்கு, திவிக்கு ஸ்கூலுக்கு போகிறதா இருக்கட்டும், வீட்டுக்கு திங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இன்னைக்கே வாங்கிட்டு போயிடணும். ஒரு 10 நாளைக்கு வெளில போக முடியாது. எதனாலனா ஸ்கூட்டி நம்மக்கிட்ட இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே பிரச்சனை. இல்லைன்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதோட பேட்டரிக்கும் சார்ஜ் போடணும். அது இருந்தால் கூட திடீர்னு ஆத்திர அவசரத்துக்கு அதை எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதுவும் ரிப்பேரில் கிடக்கு. எல்லாமே இந்த மாதம் ரிப்பேர் மாதம் ஆயிடுச்சு. ஸ்கூட்டி ரிப்பேரு, காரு ரிப்பேரு, செல்லு ரிப்பேரு. ஐயோ பெரிய சோதனை. அவன் தூங்குறான், அவனை பார்க்காத. நீனும் நல்லா தூங்கு சரியா? நைட்டு 10 மணிக்கு 2 முட்டை தோசை கேட்குற, 10:30க்கு. காலையிலேயே முட்டை தோசை கேட்குறாங்க.
பாண்டிச்சேரி போகணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பிளான் ஃபுல்லாக கேன்சல் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வேளை என் ஃபோன்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு நாள் நைட்டே சொல்லிட்டாங்க. அதை நம்பி தான் நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். காலையிலே நாங்கள் எவ்வளோ பரபரப்பாக காலையிலேருந்து கிளம்புனேன். எங்கள் அம்மா வேற ஃபோன் அடிச்சு திட்டுறாங்க, ஏன் அவ்வளோ பரபரப்பாக போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோன் வாங்குறது தான் போனோம். ஃபோன் கடையிலேருந்து எனக்கு ஃபோன் வருது. நல்ல வேளை சீர்காழி வந்ததுக்கப்புறம் ஃபோன் அடிக்கிறாரு, இது மாதிரி ஃபோன் இன்னும் ரெடி ஆகலை, கேமரா ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேளை சீர்காழி வந்தாச்சு சொன்னீங்களே, கடலூர் போய் திரும்பி வராமல் அதுக்கப்புறம் சீர்காழி வந்துட்டோம். இதுக்கப்புறம் வெயில்ல எங்கேயும் அலைய வேணாம், வீட்டுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு. ஆமாம். ஸோ இல்லை நம்ம கார் பேட்டரி கொடுக்கறதுக்காக மற்ற திங்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் வாங்கவே இல்லை. வீட்டுக்கு வந்துட்டேன். சரி தம்பி வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னொரு நாள் பாண்டிச்சேரி கண்டிப்பாக போய் தான் ஆகணும் மொபைல் வாங்குறதுக்கு, அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு நிவி வந்துட்டு தூங்கிட்டு இருக்காரு. இப்போது எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வந்திருக்கு ஆர்டர் பண்ணது. ஸோ அதை தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நம்ம எங்கள் அம்மா வீட்டுக்கு போனோம் பார்த்தீங்களா, நேற்று நைட்டு சரியான ப்ராங்க்கு. நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா ஃபோன் அடித்து சொல்கிறாங்க. என்னென்னா, அன்னைக்கு எங்கள் வீட்டில் மாடு ஒன்று இருக்கா, அது வந்துட்டு சுடுகாட்டாங்கரையில் 6 மணிக்கு மேலே போய் படுத்துருந்துருக்கு. அதை ஓட்டுறதுக்காக எங்கள் அம்மா போயிருக்காங்க. கரெக்டாக சுடுகாட்டுக்கு மேலேயே படுத்துருந்துருக்கு. ஸோ அதை ஓட்டிட்டு வந்ததும் அம்மாவுக்கு நைட்டு தூங்கும்போது ஒரே கனவாக வந்திருக்கு. ஐயோ, எங்கள் அம்மா எப்பயுமே ரூம்லேயே படுக்க மாட்டாங்க, ஹாலில் தான் படுப்பாங்க. ஸோ அன்னைக்கு வந்து கனவு வந்ததுனால, ஏதோ கனவு வந்ததுனால ரூமில் போய் படுத்துருக்காங்க. ரூமில் போய் பயந்துட்டு போய் படுத்துருக்கு. மருதாணி வச்சுட்டு ரூமில் போய் படுத்துருக்கு. நாங்கள் என்ன பண்ணோம், அந்த டயத்தில் போய் எழுப்பணுமா, அப்போ திவி மட்டும்தான் தெரிஞ்சிட்டு இருந்திருக்கோம். அது எங்கள் அம்மா பார்க்கும்போது. அப்போ என்ன நினச்சிட்டாங்க, திவி தான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு திவியை தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனை தான் வந்துட்டு ஏதோ வேற ஒரு உருவத்தில் வந்து காமிக்குது போல இருக்குது, அப்போ தான் நம்ம வந்து வெளியில் கதவு திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திவியை மட்டும் காமிக்குதுன்னு யாருன்னு எங்கள் அம்மா கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியில் வரும்போது வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே சொல்ல முடியலையா. அம்மான்னு என் குரலும் கேட்குதா வேற, ஒருவேளை ஃபேமிலியாக காமிக்குது போல இருக்கு ஏதோ வந்து அப்படின்ட்டு. அது வெளியில் வர்ற வரைக்கும் எங்கள் அம்மாவோட ஃபுல் மைண்ட் செட்டாக அதிலே தான் இருந்திருக்கு. பயத்திலே வந்து நடுங்கி போய் திறந்துருக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் போய் ஒரு செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் அந்த தெளிவே, அது வரைக்குமே வரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை சொல்லும்போது எனக்கு உடம்புல சிலுக்க ஆரம்பிச்சிட்டு, ஐயோ நம்ம ஏன் இப்படி பயமுறுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. நேரம் அது மாதிரி கரெக்டாக அந்த நேரத்தில் எங்கள் மாடு போய் சுடுகாட்டில் படுத்துருக்கு. அந்த ஒரு கனவு வந்துடுச்சா, ரொம்பவே வந்துட்டு பயந்துட்டாங்க அம்மா. நல்லா ஒரு ப்ராங்க் பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் அதை வந்துட்டு நல்லா ஒரு என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.